Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 6 vector algebra, vector இயற்கணிதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதில் எக்ஸசைஸ் 6.3க்கு தேவையான இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். சாப்டர் 6ல் எக்ஸசைஸ் 6.3க்குள்ள இன்ட்ரோட பார்க்க போகிறோம். இன்ட்ரோ அது வந்து வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட், வெக்டர் முப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ரைட். அப்போ ஃபார் எனி 3 வெக்டார்ஸ் A, B, C என்ன we have அப்படின்னு என்ன சொல்லிட்டோம்னா A cross B cross C ஈக்குவல் டு கான்செப்டை பார்த்துக்கோ. ஃபஸ்ட் ஒன் B ரிமூவ் வெளியில் எடுக்கிற மாதிரி A டாட் C இன்ட்டு B மைனஸ் செகண்ட் ஒன் சியை வெளியே எடுக்கிற மாதிரி A டாட் B இன்ட்டு C. ரெண்டு கடையில் இங்கே டாட் இருக்கணும், மறந்துடாது. இதுதான் இதோடைய கான்செப்ட், மறந்துடாது. சேம் டைம் ஹிண்ட் மாதிரி நாற்று வச்சுக்க, நோட்டு நாற்று வச்சுட்டாலும் சரி. A கிராஸ் B கிராஸ் C நாட் ஈக்குவல் டு A கிராஸ் B கிராஸ் C. அதை பார்த்துக்கோ. ப்ராக்கெட் மாறினா மாறிடும். சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு பொறுமையாக நிதானமாக ஜக்கோபியன்ஸ்னு சொல்லி ஐடென்டிட்டி ஒன்று இருக்குது. சரியா? ஜக்கோபிஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜக்கோபிஸ் அப்படின்ட்டு ஐடென்டிட்டி தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே. A கிராஸ் B கிராஸ் C ப்ளஸ் B கிராஸ் C கிராஸ் A, இதுக்கு ப்ரூஃபே இருக்குது, ப்ளஸ் C கிராஸ் A கிராஸ் B ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு. அதே மாதிரி லெக்ராஞ்சஸ் ஐடென்டிட்டின்னு ஒன்று இருக்குது. ஜக்கோபிஸ் மாதிரி லெக்ராஞ்சஸ் ஒன்று இருக்குது. சரியா சொல்கிறது? லெக்ராஞ்சஸ் ஒன்று இருக்குது. லெக்ராஞ்சஸ் ஐடென்டிட்டி. A கிராஸ் B டாட் C கிராஸ் D அப்படின்னா டிட்டர்மெண்ட் போட்டு பார்த்துக்கோ. டிட்டர்மெண்ட் போட்டு ஃபஸ்ட்டு A எடுத்து சியோடையும் டியோடையும் டாட் பண்ணணும். ரோல் எழுதணும். A எடுத்து சியோடையும் டியோடையும் டாட் பண்ணி ரோல் எழுது. அடுத்து B எடுத்து சியோடையும் டியோடையும் டாட் பண்ணி அடுத்த ரோல் எழுதணும். இதுதான் இதோடைய கான்செப்ட். இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸசைஸ் 6.3 செய்ய போகிறோம். சரிங்களா சொல்கிறது? ரைட். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ரைட், குட். ஃபஸ்ட்டு கொஸ்டின், A வெக்டார் கொடுத்துருக்கு, B வெக்டார் கொடுத்துருக்கு, C வெக்டார் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? கிவன் A கொடுத்துருக்கு, என்னடா தம்பி கொடுத்துருக்கு? I மைனஸ் 2J ப்ளஸ் 3K அப்படின்னு கொடுத்துருக்கு. ரைட், ஓகே. B வெக்டார் கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு? 2I ப்ளஸ் J மைனஸ் 2K அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே. C வெக்டார் கொடுத்துருக்கு, என்ன கொடுத்துருக்கு? 3I ப்ளஸ் 2J ப்ளஸ் K. 11th நீ பேசிக் பழகிருக்க. 11th பேசிக் பழகிருக்க அப்படின்னா ஒன்றாவது கொஸ்டின் A கிராஸ் B ஃபைன் பண்ண சொல்லியிருக்கு. 11th கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன, டாட் ப்ராடக்ட்னா என்னன்னு படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டில் டாட் வரும், ரெண்டாவது கிராஸ் வரும். கிராஸை பார்த்துட்டாலே இந்த மாதிரி A கிராஸ் B அப்படின்னு பார்த்துட்டாலே குறுக்கு பெருக்கம் இல்லை வெக்டார் பெருக்கம் பார்த்துட்டாலே டிட்டர்மினன்ட் போட்டு I வெக்டார் J கேப் K கேப் போட்டு சரியா எழுதணும். சொல்கிற புரியுதா? அதை பார்த்துக்கோ. அதை எழுதணும். I கேப் J கேப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு என்ன செய்யணும்? எழுதணும். அப்படின்னா தான் அது கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். சரியா? நிதானமாக யோசிச்சுக்கோ.
ரைட். அப்போ ஏ வெக்டாருக்குள்ளே கோஎஃபிஷியன்ட் எழுதணும்னா 1 மைனஸ் 2 3, பிக்கு எழுதணும்னா 2 1 மைனஸ் 2. இதான் ஃபஸ்ட் ஃபார்முலாட்டருக்கு உள்ளது ஏ கிராஸ் பி. கிராஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாலே டிட்டர்மின் போட்டு ஐஜேக்கு எப்படி செஞ்சுக்க. பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படி சொன்னால் மூணுக்குமே டப்பா இருக்கும் அப்படின்னா 3 ரோக்குமே நம்பர் வந்துடணும். அதுதான் கோப்பலனார் கொலினியருக்கு உனக்கு இப்போ வால்யூம் ஆஃப் பேரல் ஆகிவிடுக்கு மாடலஸ் போட்டு செய்கிறது. ஓகேங்களா, அது கான்செப்ட். ஸோ கான்செப்ட் புரிஞ்சுக்கிறோம். ஏ டாட் பின்னு சொன்னோம்னா ஏயும் பியும் டாட் பண்ணுறது பேசிக் ஃபார் 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது எல்லாமே. ஸோ 11th நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா புதுசாக தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஐ கேப் இன்ட்டு 2 2 சார் ஐ ரோ உள்ள காலத்தை விட்டுட்டோம்னா 4 மைனஸ் 3 மைனஸ் ஜே கேப் டிட்டர்மின் ஓப்பன் பண்ண, அவ்வளோதான். மைனஸ் 2 மைனஸ் 6 ப்ளஸ் கே கேப். ஓகேங்களா, 1 1 சார் 1 ப்ளஸ் 4. அப்போ என்ன வந்துடும், ஐ கேப் இன்ட்டு 1. அப்படி நேரே போகிறேன். ஜே மைனஸ் 8 ப்ளஸ் கே 5. அப்போ ஆன்சர் என்ன வந்துடும், ஐ கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு 8ஜே கேப் ப்ளஸ் 5கே. இதுதான் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கு உள்ள ஆன்சர். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்றத பார்த்துக்கோ. செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா பார்த்து நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்கோ. செகண்ட் கொஸ்டினில் வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு, ஏ கிராஸ் ப்ராக்கெட் பி கிராஸ் சி அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் ஏ கிராஸ் பியா பி கிராஸ் சியா, ப்ராக்கெட் க்ளோஸ்ட். ஃபஸ்ட்டு வி ஃபைண்டு பி கிராஸ் சி, ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஐஜேகே. இதெல்லாம் சாதாரண கணக்கு, என்ன போட்டுகிட்டே இருக்கணும், எரிச்சப்பட்டுறக்கூடாது, தெரியலன்னு விட்டுறவும் கூடாது. கிராஸ் ப்ராடக்ட்னாலே டிட்டர்மினன்ட் தான். 2 1 மைனஸ் 2 3 2 1 அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ கேப் 1 1 சார் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் மைனஸ் ஜே கேப் 2 2 ஜே கேப் 1 2 is 2 மைனஸ் ப்ளஸ் 6 ப்ளஸ் கே கேப் 2 2 சார் 4 1 3 is 3 ஐ 5 மைனஸ் ஜே 8 ப்ளஸ் கே 1. அப்போ ஆன்சர் வந்து 5 ஐ கேப் மைனஸ் 8 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஃபஸ்ட்டு ஒன் ஃபைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் கிடைக்கக்கூடிய ஆன்சரோட ஏஏ கிராஸ் பண்ணணும். ஏ கிராஸ் பி கிராஸ் சி ப்ராக்கெட்டில் உள்ளது. ஃபஸ்ட்டு ஏக்கு உள்ளது தான் எழுதணும். ஐ ஜே கேன்னு எழுதிட்டு ஏக்கு உள்ளது தான் எழுதணும். ஏக்கு என்ன இருக்குது, 1 மைனஸ் 2 3. நெக்ஸ்ட்டு வி ஃபைண்ட் என்ன பண்ணியிருந்தோம், பி கிராஸ் சி ஃபைன் பண்ணதை எழுதணும். பி கிராஸ் சி ஃபைன் பண்ணதை எழுதணும். அப்போ பி கிராஸ் சி ஃபைன் பண்ணது என்ன இருக்குது, 5 மைனஸ் 8 1 அப்படின்னு இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஐ கேப் மைனஸ் 2 ப்ளஸ் 24 மைனஸ் ஜே கேப் 1 மைனஸ் 15 ப்ளஸ் கே கேப் மைனஸ் 8 ப்ளஸ் 10. ஓகே, ஐ கேப் 22 மைனஸ் ஜே கேப் மைனஸ் 14 ப்ளஸ் கே கேப் 2. அப்போ 22 ஐ மைனஸ் ப்ளஸ் 14 ஜே ப்ளஸ் 2k அப்படின்னு அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. ஆன்சர் கரெக்டானு வெரிஃபை பண்ணிக்கோ. 2 ரோமன் லெட்டர் தான் கேட்டிருக்கு, ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ரைட், குட். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குட் குட் குட், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டோம்னா அதை பார்த்துருங்கடா தம்பி, எப்படியாவது பார்த்துடணும், சரிங்களா? இதெல்லாம் ஓல்டு சிலபஸில் உள்ளது, அதனால் சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஐ வெக்டார் கிராஸ் ஏ கிராஸ் ஐ ப்ளஸ் ஜே வெக்டார் கிராஸ் ஏ கிராஸ் ஜே ப்ளஸ் கே வெக்டார் கிராஸ் ஏ கிராஸ் கே ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி 2a வெக்டார்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. இதில் வந்து நம்ம ஸ்மால் ஏ வெக்டார்னு சொல்லி நம்மளாக எடுத்துக்கிறது. அதை எடுத்துக்கிறது உன்னுடைய விருப்பம்.
xi ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கேன்னு எடுத்துக்கலாம். இல்லைனா a1i ப்ளஸ் a2j ப்ளஸ் a3kன்னு எடுத்துக்கலாம். எல்லோரும் எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா லெட் a வெக்டார் ஈக்குவல் டு a1i ப்ளஸ் a2j ப்ளஸ் a3kன்னு எடுத்துக்கிடுவாங்க. சொல்கிற இந்த சம்லாம் போட்டு பார்த்துருங்கடா. இம்பார்ட்டன்ட் எது சொல்கிறோமோ அதை நீங்கள் போட்டு பார்த்துடணும். கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கான்செப்ட் வச்சு செய்ய போகிறேன். ஏ கிராஸ் பி கிராஸ் சி வெக்டர் ட்ரிபிள் ப்ராடக்ட் கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு பி வெளியே எடுத்துடுறோம். ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் சியை ரெண்டாவது வெளியே எடுக்கிறோம். அப்போ ஏ டாட் பி இன்ட்டு என்னது சி. இந்த கான்செப்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஏன் பாருங்கள் சார் எப்படின்னு. ஐ வெக்டார் கிராஸ் ஏ கிராஸ் ஐ. இதை எழுதுறது பொறுமையாக எழுதணும். ஃபஸ்ட்டு ஏ அப்படி போட்டுக்க பென்சிலில். அப்போ ஐ டாட் ஐ இன்ட்டு ஏ. நெக்ஸ்ட்டு இது செகண்ட் ரிமூவ் எடுக்கிறேன் வெளியில். கான்செப்ட் தான் அப்படி எழுதுகிறோம். ஐ டாட் ஏ இன்ட்டு என்ன வந்துடும் ஐ. நெக்ஸ்ட்டு அப்புறம் அங்கிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ளோஸ் பண்ணுறா க்ளோஸ் பண்ணு. ஐ டாட் ஐ ஒன்றுன்னு அர்த்தம் இன்ட்டு ஏ வெக்டார் மைனஸ் ஐ டாட் ஏ வெக்டார்ன்றிருக்கு. ஐ வச்சுக்கோ டாட்டு ஏ வெக்டார்ன்றது தான் மேலே இருக்குது பாரு. a1i ப்ளஸ் a2j ப்ளஸ் a3k. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஒரு செட்டு இன்ட்டுன்னு இருக்குது ஐ. அப்போ இது 1 இன்ட்டு ஏ வெக்டார் இந்த கான்செப்ட் மைனஸ் இதில் டாட் பண்ணையில் ஐக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 இன்ட்டு ஏ1 வெக்டார் a1 வரும். a1 ஐ தானே. ஐ டாட் ஐ ஒன்றுன்னு சொல்லுவோம்டா. ஐயோட ஐ பெருக்கணும். அப்போ ஐயோட ஐயை பெருக்கையில் இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இன்ட்டு ஏ1 இங்கே வெளியில் என்ன இருக்குன்னு பாரு ஐ வெக்டார். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே ஜேலாம் இல்லை, அதனால் இங்கே பேர் பண்ண முடியாது. ஐயோட ஐயத்தான் மல்டிப்ளை பண்ண முடியும் டாட். புரியுதா? இதே மாதிரி ஜே கிராஸ் ஏ கிராஸ் ஜே அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு போட்டு சிமிலர்லின்னு போட்டு கூட எழுதிடலாம். சிமிலர்லி அப்படின்னா இதே போல் ஏ வெக்டார் மைனஸ் ஏ டு ஜே கே கிராஸ் ஏ கிராஸ் கே அப்படி இருந்தால் அதே தான் ஏ வெக்டார் மைனஸ் a3k. இப்போ 3 ஆட் பண்ணால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்கும். கொஸ்டினில் உள்ளது 3 ஆட் பண்ணோம். 1 + 2 + 3 இம்பார்ட்டன்ட் சம். தெரியலாம் திருப்பி போட்டு பாரு. எந்த இடம் மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியும். இப்போ என்ன அர்த்தம்னா ஐ டாட் a1i ப்ளஸ் a2j ப்ளஸ் a3kன்னு இருக்குது. இது ஒரு வெக்டார்ரா தம்பி. ஐன்றது ஒரு வெக்டார் கணக்கு, ஒரு சம்மு. அதோட இதை டாட் பண்ணுறோம். இப்போ நீ வந்து 2i ப்ளஸ் 3j ப்ளஸ் கேன்னு இருந்து உங்களுக்குள்ள 4i ப்ளஸ் 2j ப்ளஸ் கேன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே மல்டிபிள் 4 2 சார் என்ன போடுவா 8ன்னு போடுவில்ல. அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்கிறேன். அப்போ இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். 1 இன்ட்டு a1 அதுக்கப்புறம் ஏன் சார் போகல அப்படின்னா இங்கிட்டு ஜே இருந்தால் மல்டிபிளை பண்ணலாம், கே இருந்தால் மல்டிபிளை பண்ணலாம். இங்கே எங்கே இருக்குது? ஒன்றும் இல்லையே. ஐ மட்டும்தானே இருக்குது. அதனால் நான் அதோட நிறுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஜே மட்டும் இருக்கனால இந்த இடத்துல ஜே இருக்கும். இந்த ஆரா பண்ணுறல இந்த இடத்துல ஜே இருக்கும். அப்போ அதோட பண்ணையில் a2 வரும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல கே இருக்கும். அதோட பண்ணால் a3 வரும். அதான் சிமிலர்லின்னு போட்டு தனியாக எடுத்துட்டேன். இந்த கான்செப்ட் தெரிஞ்சால் நீ செஞ்சிடலாம். அதே மாதிரி 11th படிக்கையில் நான் ஒரு காண்பார் ஐ டாட் ஐனா 1ன்னு அர்த்தம். அதனால் ஐயும் போயிடும். கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? ஐ டாட் ஐ ஜே டாட் ஜே கே டாட் கேனா 1ன்னு அர்த்தம். அது மாறினா ஐ டாட் ஜே ஐ டாட் கே அப்படி வந்தால் 0ன்னு அர்த்தம். சரி, இப்போ இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன? ஐ கிராஸ் ஏ கிராஸ் ஐ ப்ளஸ் ஜே கிராஸ் ஏ கிராஸ் ஜே ப்ளஸ் கே கிராஸ் ஏ கிராஸ் கே அப்படின்னு வந்துடும். வெக்டர் போட்டுக்கோ. வெக்டர் போட்டுக்கங்கடா தம்பி, மறந்துடக்கூடாது. மார்க் போட மாட்டாங்க. வெக்டர் போடலைன்னா ஸ்கேலர் ஆயிரும். ஈக்குவல் டு ஏ வந்து 3 கூட்டினோம்னா 3aன்னு அர்த்தம். அப்புறம் மைனஸ் a1i மைனஸ் a2j மைனஸ் a3kன்னு வரும். மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா a1i
வெக்டார் ப்ளஸ் ஆயிரும் a2j வெக்டார்னு ஆயிரும் ப்ளஸ் a3k வெக்டார்னு ஆயிரும். அப்போ இது 3a வெக்டார் மைனஸ் இதுக்கு பதிலாக a வெக்டார்னு அர்த்தம். கழிச்சிட்டோம்னா என்ன வந்துடும்? 2a வெக்டார்னு வந்துடும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு வந்துடும். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டேன். ஹென்ஸ் ப்ரூவ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம் ஃபார் 3 மார்க். ஓகே குட், பார்த்துக்கோ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ரா அதே மாதிரியே தம்பி பார்த்துங்கம்மா. ஓகே ரைட். பாக்ஸ் ப்ராடக்ட்டு a மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. தம்பி இதை வந்து பழைய ஓல்டு சிலபஸ் படித்து வேறு மாதிரி செய்யலாம். வெக்டார் ட்ரிபிள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். சரிங்களா? ஒரு இதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த கான்செப்டில் ஏ டாட் பி கிராஸின்னு எடுத்து செய்யலாம். ஓகேங்களா? எடுத்து செய்யலாம். சில டீச்சர்ஸ் செஞ்சாங்கன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ செய்யலாம். ஏ டாட் பி கிராசி இந்த பாக்ஸுக்கு இதுக்கு அர்த்தம். ஏபிசிக்கு மீனிங் இது. ஒரு வெக்டாரை வெளியில் எடுத்துகிட்டு மற்ற 2 வெக்டாரை என்ன செஞ்சுருக்கேன்? கிராஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி இதை வெளியில் எடுத்துகிட்டு இந்த பி மைனஸ் சியவும் சி மைனஸ் ஏவும் கிராஸ் பண்ணி கொண்டு போவாங்க. பட் நான் வந்து நியூ இதுபடி செய்ய போகிறேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றக்காண்டி. உனக்கு நான் பாக்ஸுன்னு சொல்லிட்டாலே ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? டிட்டர்மினன்ட் சொல்லியிருக்கேன். பாக்ஸுன்னு சொல்லிட்டாலும் என்ன சொல்லியிருக்கேன்? டிட்டர்மினன்ட் சொல்லியிருக்கேன். நான் இருக்கான்னு பாரு. அப்போ எல்ஹெச்எஸ் எடுக்கிறோம்னா எப்படி எடுக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் எடுத்துட்டு இங்கனக்குள்ளே சின்னதாக பாக்ஸ் போட்டு ஏபிசி அப்படின்னு போட்டுக்கோ. புரியுதா? இப்போ நான் இது கோஎஃபிஷியன்ட் எழுத போகிறேன். இது ஒரு ஈக்குவேஷன் மாதிரி நினச்சிக்கோ. இந்த மாதிரி. அப்போ இது 1 இருக்குது 1 இருக்குது, இங்கேயும் என்ன இருக்குது 1. ஆனால் இந்த சி இல்லாதனால என்ன போட்டுருவோம்? 0 ஃபஸ்ட்டில். இதில் சி இல்லை, அதனால் ஏக்கு 1 பிக்கு -1 சிக்கு என்னது 0, பிக்கு 1 சிக்கு -1 ஏ இல்லை ரெண்டாவதுல. மூணாவதுல சி இருக்குது, ஏக்கு -1 இருக்குது, பி இல்லை. அவ்வளோதான். ஓப்பன் பண்ணு. அது ஓரத்தில் ஏபிசி போட்டேன். ரோபை காலம் மல்டியில் ஒன்றா அது கிடச்சிரும் அப்படின்றக்காண்டி. சரி இதாக சொல்கிறது. ரோபை காலம் மல்டியில் பண்ணால் அந்த மேலே உள்ளது அப்படி கிடச்சிரும். ரைட். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணு எப்பயும் போல். 1 × 1 1. இது ரெண்டும் என்ன கழிச்சு என்ன வந்துடும்? 0 + 1. ஓகேங்களா? அப்போ 0 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ என்ன 1 வந்துடும்? -1 வந்துடும். பார்த்துக்கோ. க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து செட் ப்ராக்கெட் போட்டுக்கோ. இதில் வந்து வெளியில் ஏபிசி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். அப்போ 1 × 1 ப்ளஸ் 1 இன்ட்டு என்ன 1 -1. ஓகே குட். இங்கிட்டு வெளியில் ஏபிசி. நிதானமாக தெளிவாக எழுது. குண்டக்க மண்டக்க எழுதுனா மார்க் போட மாட்டாங்க. அப்போ 1 - 1 அப்படின்னு வந்துடும். இதில் இங்கிட்டு வந்து ஏபிசி அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இது வந்து என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக் 1 - 1 என்ன ஆயிரும்? 0 இன்ட்டு இங்கே என்ன வந்துடும்? ஏபிசின்னு வந்துடும். அப்போ மல்டிப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும்? 0ன்னு வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடுன்னு வந்துடும். ஒழுங்காக நிதானமாக எழுது. எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சின்ன பிள்ளைக்கு செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோம். எவாலுவேட் பண்ணியிருக்கோம். பட் டிட்டர்மெண்ட்டோடைய வேல்யூ கண்டுபிடிச்சி ரைட் சைடில் ஏபிசின்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி ஒரு சம்மு எக்ஸ்ட்ரா சம்மு புக்கில் இருக்கான்னு பார்த்துக்கோ. என்ன சொல்கிறது எனக்குள்ளே பார்த்துக்கோ. இதில் a + b b + c c + ஏன்னு கொடுத்து எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்ம தான் செய்யணும். ப்ளஸ் இருக்குது இடையில 2abcன்னு வரும். ப்ளஸ் இருந்தால். அவன் கொடுத்த கொஸ்டினில் வந்து மைனஸ் இருக்குது. தெரியுதா சொல்கிறது? இந்தா பாரு மைனஸு. இதில் ப்ளஸ்ஸு போட்டிருக்கேன், ஆனால் 2abcன்னு வரும். ஆனால் அதே இது a × b b × c சி கிராஸ் ஏ அப்படின்னா இதில் ஒரு 1 அடுமே இருக்கும். ஏபிசி ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஏபிசி என்ன வந்துடும்? ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். பார்த்துக்க. இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா 1 வேர்டு அட்டன் பண்ணலாம், கேட்பாங்க. சரியா சொல்கிறது? அதனால் பார்த்துக்கிட்டு பொறுமையாக பார்த்துக்க. இதுக்கு இதோட 2abc மல்டிப்ளை ஆகுது, இது 0 ஆகுது, இது கிராஸ் வந்துட்டால் ஹோல் ஸ்கொயர்னு ஆயிரும். ஓகேங்களா? ரைட். பொறுமையாக ஹேண்டில் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம். ஃபோர்த் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க். ஃபோர்த் சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 5 மார்க்.
எப்போ கேட்டாலும் செய்யணும், தூக்கத்தை தட்டி எழுப்பி கேட்டாலும் செய்யணும். சரிங்களா? கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஏ வெக்டார் கொடுத்துருக்கு 2i3j k. பி வெக்டார் கொடுத்துருக்கு 3i + 5j + 2k கொடுத்துருக்கு. சி வெக்டார் கொடுத்துருக்கு -i -2j + 3k. கே போட்டாலும் சரி, வெக்டார் டேன் போட்டாலும் சரி, ஆறாம் மார்க் மாதிரி போட்டாலும் சரி. ஓகே ரைட். பார்த்து நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்துக்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ கிராஸ் பி ப்ராக்கெட்டில் கிராஸ் சி இது ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. முதல்ல இதை வெளியில் எடுக்கணும்ல, அவனே கொடுத்துருப்பான், இல்லைனா நீ பார்த்துக்கோ. அதை வெளியில் எடுக்க தரோம் அப்படின்னா முதல்ல இந்த ரைட் சைடில் நடுவில் ஓரத்தில் தான் எடுக்கணும், நடுவில் உள்ளது தான் எடுக்கணும். ஏ டாட் சி கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில், இல்லைனா பார்த்துக்கோ. நம்மளாம் தெரிஞ்சுக்கிறக்காண்டி சொல்கிறேன் கான்செப்ட். இதை வச்சு ஒன்று செஞ்சோம்ல, ரைட்டு. சி இன்ட்டு பி, ரெண்டாவது இதை தான் எடுக்கணும், ஏ. ஓகேங்களா? மைனஸ் ஏ டாட் பி, சாரி பி டாட் சி, பி டாட் சி, பி டாட் சி, பி டாட் சி இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நிதானமாக நிறுத்தி செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. ரைட். அப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பன் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஃபைண்டு ஏ கிராஸ் பி. ஃபஸ்ட்டு வி ஃபைண்டு ஏ கிராஸ் பி அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? ரைட். முதல்ல ஏ கிராஸ் பியை கண்டுபிடிச்சிக்கிடுவோம். ரைட். இப்போ கிராஸ்ன்னு சொல்லிட்டாலே டிட்டர்மினன்ட், சரியா, ஐ ஜே கே. ஓகேங்களா? மறந்துடாதீங்க, ஐ ஜே கே அப்படின்னு அர்த்தம். சரி. அப்போ ஐ வந்து சாரி ஏ வந்து 2 3 -1, பி வந்து 3 5 2. எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஐ வெக்டார் ஐ கேப் 3 2s are 6 -+ 5 -j cap 2 2s are 4 +3 +k cap. சரிங்களா? பார்த்து நிதானமாக. k cap 5 2s are 10, 5 2s are 10 minus 3 3s are 9. ஓகே ரைட். அப்போ ஐ கேப் 11 -j கேப் 7 +k கேப் 1. அப்போ 1 இன்ட்டு ஐ சாரி 11 இன்ட்டு ஐ -7j +k 1 இன்ட்டு கே. இது ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சரு. ஓகேங்களா? இதோட ஏ கிராஸ் பி கிராஸ் சி அப்படின்னு போட்டு ஒரு ஆன்சர் எடுக்க போகிறேன். என்ன ஆன்சர் அப்படின்னா ஐ வெக்டார் ஜே கே கேப். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சது 11 -7 கே, அதுதானே முதல்ல இருக்குது. அப்போ அதைத்தான் முதல்ல போடணும். சரியா சொல்கிறது? மற்றது கிடையாது. அதனால் பார்த்துக்கோ நிதானமாக. நெக்ஸ்ட்டு சிக்கு உள்ளதை போடு. -1 -2 3. சரியா? ஓகே. அப்போ ஐ கேப் எடுத்துட்டோம்னா 7 3 21 +2 கேக்கு 1 தானே தம்பி. நம்பரை போட்டேன் பற்றியா, கவனிக்காமல். -11 இன்ட்டு 1. ஓகே குட். அப்போ -11 +2 -j cap 3 11s are 33 +1 +k cap
22 -22 -7 சரியா. அப்போ 21ல் 2 போச்சுன்னா என்ன வந்துடும், -19i -34j ரைட்டா, -29k which is first equation left hand side. ஓகே ரைட், பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு செய்ய போகிறேன். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்து செய். a டாட் சி, ஏயவும் சியவும் டாட் பண்ணணும். ஏ எழுதிரு, டாட்டு சி எழுதிரு. ஏ எழுதிரு, டாட் சி எழுது. சரியா, பார்த்து நிதானமாக. ஏல என்ன இருக்குது, 2 3 -1 2 3 -1 அப்படின்ட்டு இருக்கு. சரிங்களா, 2 3 -1 அப்படின்ட்டு இருக்கு. 2 3 -1 அப்படின்ட்டு இருக்கு. பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. சரி, அதோட சி வந்து -1 -2 3 -1 -2 + 3 i j k டாட் பண்ணோம்னா 1 2 is 2 i × i i டாட் i இது. அடுத்து 3 2s are 6 -6 1 2 1 3 is 3 -3 6 3 9 10 11 -11. அப்போ இதோட நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். எதை, b a டாட் சி இன்ட்டு என்னதுடா b. அப்போ -11 இன்ட்டு b என்ன இருக்குது, 3i + 5j + 2k. ஓகேங்களா, ரைட். அப்போ -11 இன்ட்டு 33i சரியா 55j 22k -22k. இது ஒன் சைடு ஆன்சர். நெக்ஸ்ட்டு அடுத்த பக்கத்திலே உள்ள ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். b டாட் சி கண்டுபிடிக்கிறோம். b டாட் சி, பிஎன்சியும் டேரெக்டாக எழுதியோட கண்டுபிடிக்கலாம், இல்லை கொஸ்டினில் என்ன இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். சியும் பிஎன்சியும் அப்படியே கொஸ்டினை வச்சு பார்க்குறியா. 1 × 3 3 என்ன 3 வரும், -3. கொஸ்டினை வச்சு பாரு, அப்படியே டாட் பண்ணுறேன். b டாட் சி. அடுத்து 5 2s are 10 என்ன 10 வருது, -10 டேரெக்டாக எழுதுகிறேன். அடுத்து 2 3s are 6ன்னு வருது, +6ன்னு வருது. அப்போ என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு, 7 வரும். என்ன 7 வரும், -7 அப்படின்ட்டு வரும். சரியா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு அதோட ஏயை மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஏன்றது கொஸ்டினில் இருந்தால் மேலே இருக்குது, இதை பார்த்தோட தெரியும்ல. அப்போ -7 இன்ட்டு 2i + 3j - k. அப்போ -14i -21j +7k. அவ்வளோதான். இப்போ ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும். இது ரெண்டையும் a டாட் சி இன்ட்டு b -b டாட் சி இன்ட்டு a ஈக்குவல் டு -33i -55j ஓகேயா -22k. எழுதிட்டுறா தம்பி, மைனஸ் போட்டு -14i -21j +7kன்னு எழுதிட்டு மைனஸ் உள்ளே கொண்டு போவோம். -33i -55j -22k. இந்த மைனஸ் உள்ளே போய் மல்டிப்ளை ஆகணும். சரியா, ரைட். பார்த்துக்க, 3 போகணும். அப்போ +14j i 14i +21j -7k. அப்போ சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் இது என்ன வந்துடும், 19 -19i 55 4ல் 1 போச்சுன்னா 5ல் 1 போச்சுன்னா 4 34 -j. அடுத்து -29k. கம்பேர் பண்ணி பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு ஒன்னோட ஃபஸ்ட்டு பேஜில் உள்ள அந்த ஒன்று ஈக்குவேஷனில் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதணும். சரிங்களா, அப்போ தான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க முடியும். ஃப்ரம் 1 and 2 LHS =
RHS அல்லது கொஸ்டின் எடுத்து எழுதிடணும். புரியுதா அப்படின்ட்டு பாரு. வெரி குட். 5 மார்க் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் தான் நீ போட்டு பார்த்துக்கோ. நான் 5th சம் போகிறேன். ஓகேங்களா? ரைட். அதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. ஏ வெக்டார் கொடுத்துருக்கு. ஓகே, பி வெக்டார் கொடுத்துருக்கு, சி வெக்டார் கொடுத்துருக்கு. 2i + 3j - k -1i + 2j - 4k i + j + k. புக்கை வச்சுக்க, கொஸ்டினை பார்த்துக்கோ. A cross B ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் நம்ம பார்க்க போகிறது. டிட்டர்மினன்ட் I cap j cap k cap A 2 3 -1 -1 2 -4 ஓப்பன் பண்ணுறேன். I cap இன்ட்டு 4 3s are 12 -12 +2 -j இன்ட்டு கண்ணை கரெக்டாக வச்சு பாரு. அப்படியே 4 2s are 8 -1 +k cap மைண்டு மாறாமல் இருக்கணும். 2 2s are 4 +3 கஷ்டம்தான் இருந்தாலும் பாரு. அப்போ என்ன வந்துடும்? -10i செப்பரேட் பண்ணி சரி பண்ணோம்னா -9 வந்து சேர்ந்தா என்ன ஆயிரும்? +9j +7k அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. இது ஃபஸ்ட்டு ஒன்று. அடுத்து A cross C கண்டுபிடிக்க போகிறேன். A cross C. அப்போ A cross C அப்படின்னா டிட்டர்மினண்ட் தான் I cap j cap k cap. A வந்து 2 3 -1, C வந்து 1 1 1. குட். I cap 3 + 1 -j cap 2 + 1. சரியா? அடுத்து +k cap 2 - 3. அப்போ 4i cap ப்ளஸ் சாரி மைனஸ்ரா தம்பி -3j -k. ஓகேங்களா? ரைட். இப்போ இது ரெண்டையும் டாட் பண்ண போகிறேன் கடைசியாக கொஸ்டினில் கேட்டபடி. A cross B டாட் A cross C. இதெல்லாம் விட்டுறாத. வந்தால் சிம்பிள் பார்க்காமே செய்யணும். டாட்னா என்ன, கிராஸ்னா என்ன, பாக்ஸ்னா என்னென்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மாதிரி அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ரைட். அப்படியே டேட்டா பண்ணிடுவா. இந்த ஐயோட ஐ பண்ணோம்னா 10 10 40 -40. அடுத்து 9 × 27 -27. 7 × 1 1 7 is 7 -7. எல்லாமே மைனஸில் தான் வருது. எல்லாமே இதில் தான் வருது, மைனஸில் தான் வருது. அப்போ ஆன்சரு -74ன்னு வருது. -74 அப்படின்னு வருது. பார்த்துக்க புக்கில் ஆன்சரை கரெக்டா அப்படின்ட்டு. ஓகே, குட். இதான் நம்ம பார்த்துக்கோம். 6th ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. ஓகே, A cross B cross C cross D. அதை வந்து என்ன சொல்லியிருக்கான் அவன்? கோப்ளானர் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். சரிங்களா? ரைட். அப்போ வந்து எப்படி சொல்கிறது? மேலே வந்து கிவன் ABCDR அப்படின்னு என்ன சொல்லி கொடுத்துருக்கான்? கோப்ளானர்னு கொடுத்துட்டான். ABC and DR கோப்ளானர்னு கொடுத்துட்டான். அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் ABC போட்டாலும் சரி, BCD போட்டாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? அது ABD போட்டாலும் சரி, ABC போட்டாலும் சரி, எது போட்டாலும் அந்த ஆன்சரில் ஈக்குவல் டு என்ன வரும்? மாடுலஸ் வேல்யூ, அதாவது டிட்டர்மினன்ட் வேல்யூ, அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. அதான கோப்ளானரு. அந்த கான்செப்டை எடுத்து இங்கே செய்யலாம். கொஸ்டினில் கொடுத்தனால ஃபஸ்ட்டு. சரிங்களா? ரைட். பொறுமையாக நிதானமாக செய்ய. கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா A, B, C and D வெக்டார் ஆர் கோப்ளானர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஒரே தளத்தில் அமைவன அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியா? கிவனில். ரைட்டு. அப்போ இதோட பாக்ஸ் ப்ராடக்ட் 3 3 எடுத்தாலும் என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிவிடும் அப்படின்றது கான்செப்ட். ஸோ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அதுதான் இங்கே நம்ம கான்செப்ட். ஓகே, ரைட், குட். ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. A cross B cross C cross D அப்படின்னு அர்த்தம். இது 4 வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் உள்ளது. 4 வெக்டாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் உள்ளது. சரிங்களா சொல்கிறது? நம்ம
இந்த சியை வெளியில் எடுத்துகிட்டு இது மூணையும் பாக்ஸில் போட்டு செய்யலாம். அந்த மாதிரி கான்செப்ட் எடுத்து செய்யலாம். சரியா? அந்த கான்செப்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே பாரு, ஃபஸ்ட்டு சியை வெளியே எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு சியை வெளியே எடுத்தோம்னா என்ன எழுத போகிறேன்னு பாரு. பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிடி இன்ட்டு சி அப்படின்னு அர்த்தம். மைனஸ் செகண்டு டியை வெளியே எடுக்கணும். இந்த சைடில் உள்ளதை, கடைசியில் உள்ளதை மறந்துடாத. நடுவில் உள்ளதை எடுத்துட்டேன், இங்கிட்ட உள்ளதை எடுத்துட்டேன். ஏபிடி சாரி ஏபிசி ஏபிசி டியை தானே வெளியே எடுக்கிறோம் பொறுமையாக. சி வெளியில் எடுத்துட்டேன் இன்ட்டு டி. அப்போ ஏபிசிடிலாம் கொலினியர்னு சொல்லிட்டான்ல அவன். அப்போ அதில் பாக்ஸ் ப்ராடக்ட் கோப்ளானர்னு சொல்லிட்டான்ல. அப்போ அதில் பாக்ஸ் ப்ராடக்ட் என்னது? 0 இன்ட்டு சின்னு அர்த்தம். அதே மைனஸ் 0 இன்ட்டு டின்னு அர்த்தம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? 0ன்னு ஆகிப்போச்சு. ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. புரியுதா? புரிஞ்சுக்கிறோம். இது சொல்லனால தட் இஸ், அதாவது பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிடி ஈக்குவல் டு 0 தான். கொலினியர்னு சொல்கிறேன், கோப்ளானர்னு சொல்கிறனால. அண்டு எடுத்துக்கலாம். அந்த இதை எடுத்திருக்கேன். ஏபிசியும் என்னது தான்? 0 தான். அதனால் கோப்ளானர்னு சொல்கிறனால தட் இஸ், அதாவது அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ரைட். பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்கோ. அடுத்து 7th சம், இம்பார்ட்டன்ட் சம். 7th இது 6th இம்பார்ட்டன்ட் தான். 7th பார்த்துக்கோ. 7th சம், இம்பார்ட்டன்ட் சம். ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, பி வெக்டார் கொடுத்துருக்கு, சி வெக்டார் கொடுத்துருக்கு. கொடுத்துட்டு ஏ வெக்டார் கொடுத்துருக்கு, பி வெக்டார் கொடுத்துருக்கு, சி வெக்டார் கொடுத்துருக்கு. ஏல வந்து 1 2 3 I 2j 3k. ஓகேங்களா? ரைட். 2i மைனஸ் ஜே ப்ளஸ் கே. இது பி வெக்டார் கொடுத்துருக்கு. சி வெக்டாருக்கு கொடுத்தது என்னன்னு பார். சி வெக்டாருக்கு கொடுத்தது என்னன்னு பார். 3 2 1 3i ப்ளஸ் 2j ப்ளஸ் கே. ரைட். இப்போ ஏ கிராஸ் பி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் பி கிராஸ் சின்னு இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணோம்னா பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அப்போ டிட்டர்மினன்ட் ஐ கேப் ஜே கேப் கே கேப் பி கிராஸ் சி 2 மைனஸ் 1 1 3 2 1 ஓப்பன் பண்ணுறேன். ஐ கேப் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் ஜே கேப் 4 ப்ளஸ் 3 கே கேப். சரிங்களா? 4 ப்ளஸ் 3 எதில் வந்துச்சு? சாரி, இதில் வந்து 4 மைனஸ் 3 ஜேக்கு. ஏன்னா நடுவில் தானே போகும். ஆமாம், 4 மைனஸ் 3. இதுக்கு தான் என்ன வரும்? 4 ப்ளஸ் 3. அப்போ மைனஸ் 3i. அடுத்து மைனஸ் ஜே 1 வரும், மைனஸ் ஜே ப்ளஸ் 7k அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்ட்டு பாரு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரைட்டு, ரெண்டாவது ஸ்டெப் 4 மைனஸ் 3. செகண்ட் ஸ்டெப் ஜேக்கு வந்து என்ன வரும்? 1 2 மைனஸ் 3டா. சாரிடா தம்பி, இந்த இடம் வந்து 2. அப்போ மைனஸ் 1னா என்ன ஆயிரும்? ப்ளஸ் 1. பார்த்து பொறுமையாக. ரைட். இதோடு சேர்த்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி. குட். அப்போ ஐ ஜே கே டிட்டர்மினன்ட் ஏக்கு உள்ளது 1 2 3, கிராஸுக்கு பி கிராஸிக்கு உள்ளது மைனஸ் 3 1 7. அப்போ ஐ கேப் 7 2s are 14, 7 2s are 14, 1 3 is 3, மைனஸ் ஜே கேப். சரிங்களா? 1 7 is 7, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 9 ப்ளஸ் கே கேப். சரியா? 1 1s are 1, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 3 2s are 6, 14 11i மைனஸ் 16j ப்ளஸ் 7k. சரியான்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சு பார்த்துக்கோ. இது விச் இஸ் 1 நேம் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு நான் ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறேன். ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்து நிதானமாக செய்.
அவசரப்பட்டுறாத, சரியா? LA வெக்டார் ப்ளஸ் MB வெக்டார் ப்ளஸ் NC வெக்டார் அப்படின்னு அர்த்தம், ஈக்குவல் டு அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏ வெக்டாரோட எல்லை மல்டிப்ளை பண்ணியிருக்கு, சரிதானே? ஆமாம். அப்போ எல் இன்ட்டு ஏ வெக்டார் I ப்ளஸ் 2J ப்ளஸ் 3K ப்ளஸ் M இன்ட்டு பி வெக்டார் 2I மைனஸ் J ப்ளஸ் K ப்ளஸ் NC வெக்டார் 3I ப்ளஸ் 2J ப்ளஸ் K. இப்போ நம்ம பொறுமையாக நிதானமாக I வெக்டாரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ண போகிறோம், J வெக்டாரை ஃபுல்லாக கனெக்ட் பண்ண போகிறோம், K வெக்டாரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ண போகிறேன். எப்படி சார் அப்படின்னா, இதை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணால் LIயும் கிடைக்கும், 2M கிடைக்கும், ஐக்கு உள்ளது 3N கிடைக்கும் பாரு, ஐக்கு உள்ள டேம் மட்டும். அப்போ ஐக்கு மட்டும் எடுத்து எழுதுனோம்னா, ஐயை மட்டும் வெளியே எடுத்து எழுதுனோம்னா, ஐ கேப்னு எழுதுனோம்னா இதில் வந்து எல் வரும், உள்ளே கொண்டு போயிருக்கையில் ப்ளஸ் 2M வரும், சரியா சொல்கிறது? அங்கே என்ன வந்துடும்? ப்ளஸ் 3N வந்துடும். இதே மாதிரி ஜேக்கு எடுத்தோம்னா 2L வரும், இதை கொண்டு உள்ளே போயிருக்குன்னா, இதை கொண்டு உள்ளே போயிருக்குன்னா என்ன எம் மைனஸ் M வரும், இதை கொண்டு உள்ளே போயிருக்குன்னா 2N வரும். இது ஜேக்கு உள்ளது. ப்ளஸ் கேக்கு எடுத்தோம்னா அதை கொண்டு அப்படி உள்ளே போயிருக்கணும்னா 3L MK அப்படின்னு வரும்ல. அப்போ M ப்ளஸ் NK அப்படின்னா என்ன வந்துடும்? N. இது கேக்கு உள்ள ஆன்சர். அப்போ கம்பேர் பண்ண போகிறேன் போத் சைடு. இங்கிட்ட என்ன இருக்குது? LA வெக்டார் இருக்குது, ப்ளஸ் MB வெக்டார் இருக்குது, ப்ளஸ் NC வெக்டார் இருக்குது. கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேரிங் 1 and 2, அதாவது மேலே உள்ள 1ஐயும் இந்த கீழே உள்ள 2ஐயும் கம்பேர் பண்ணுவோம். அப்போ பொறுமையாக நிதானமானா அந்த L ப்ளஸ் 2M ப்ளஸ் Nக்கு வந்து 11 வரும். இந்த செட்டுக்கு இந்த 11, இந்த செட்டுக்கு இந்த மைனஸ் 16, இந்த 7க்கு இந்த இது கம்பேர் பண்ண போகிறேன். கம்பேரிங் 1 and 2, சரியா? அப்போ L ப்ளஸ் 2M ப்ளஸ் 3N ஈக்குவல் டு 11, 2L மைனஸ் M ப்ளஸ் 2N ஈக்குவல் டு மைனஸ் 16, 3L ப்ளஸ் M ப்ளஸ் N ஈக்குவல் டு 7 அப்படின்னு அர்த்தம். இதில் நான் LMN கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணி, கிராமர்ஸில் ரூல்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன். இந்த 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி சால்வ் பை யூஸிங் டிட்டர்மினன்ட் மெத்தட் இருக்குல்ல, அந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறேன். எனக்குள்ளே வேணால் எழுதிக்கிடுவோம். ஆனால் அடுத்து ஃபர்தராக கண்டினியூ பண்ண போகிறேன். இந்த இடத்துல எழுத போகிறேன் சால்வ் பை யூஸிங் டிட்டர்மினன்ட் இல்லை கிராமர்ஸ் ரூல் மெத்தட் அப்படின்னு எழுதுகிறேன். அப்படின்னா டெல்டா, டெல் எக்ஸ், டெல் ஒய், டெல் இசட் கண்டுபிடிக்க போகிற மாதிரி டெல்லு, டெல் எல்லு, டெல் எம்மு, டெல் என் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன். டெல்டா நான் கோஎஃபிஷியண்ட்டை கலெக்ட் பண்ணி பேப்பரில் எழுதிக்கிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் தான் வெயிட் ஆகிட்டு டைம் ஆகிடுச்சு. 1 2 3 டெல்டாவுக்கு உள்ளது கோஎஃபிஷியண்ட் ஃபுல்லாக எடுத்து எழுதுகிறேன். 2 மைனஸ் 1 2, அடுத்து 3 1 1. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடணும் வேல்யூ. நெக்ஸ்ட்டு எல்லு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு காலத்தை எடுத்துட்டு ஈக்குவல் டு அங்கிட்டு உள்ளதை எழுதணும். 11 மைனஸ் 16 7 அதை எழுதணும். சப்போஸ் டெல் எம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டுபிடிச்சா ஆகணும். நடுவில் உள்ள எம் காலத்தை எடுத்துட்டு 11 மைனஸ் 16 7 எழுதணும். டெல்டா என் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா
கடைசியில் உள்ள எண் காலத்தை எடுத்துகிட்டு 11 - 16 7 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதிலேருந்து ஆன்சரை எடுத்துகிட்டு நம்ம பை கிராமர்ஸ் ரூல் போட்டு அப்படின்னு போட்டு சரியா எல்ஸ் ஈக்குவல் டு டெல் எல் பை டெல் அப்படின்னு எழுதணும். அதான் ஆன்சர். எம்ஸ் ஈக்குவல் டு டெல் எம் பை டெல் அப்படின்னு எழுதணும். என்ஸ் ஈக்குவல் டு டெல் என் பை டெல் அப்படின்னு எழுதி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். எல்எம் என்னுடைய ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டும். எல்கமா எம்கமா என் அப்படின்னு எழுதி கடைசியில் ஆன்சர் முடிக்கணும். புரியுதா சொல்கிறது? ரைட். இப்போ நான் ஃபினிஷிங் பண்ணுறேன். இது வந்து 2 - 1 1 3 2 1 பேலன்ஸ் அப்படி எழுதிடும். முதல்ல ஓப்பன் பண்ணுற வேமா ஓப்பன் பண்ணிடலாம்ல. இதில் தான் சேஞ்ச் பண்ணணும். 1 2 3 வேறு எதுலையும் பார்த்து சேஞ்ச் பண்ணி அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணிப்படாத. 3 2 1 அடுத்து என்ன வருதா தம்பி? 1 2 3 2 - 1 1. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோமா? ஓப்பன் பண்ணோம்னா 1 இன்ட்டு -1 - 2 -2 இன்ட்டு 2 - 6 அடுத்து என்ன வருதுடா? ப்ளஸ் 3 இன்ட்டு 2 + 3. ஓகேயா? ரைட். அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். -3 -4 2s are 8 + 8 5 3s are 15. அப்போ என்ன வருது? 20 ஆன்சர் வருது. ரைட். நெக்ஸ்ட்டு 11 இன்ட்டு 11 இன்ட்டு -1 - 2 அடுத்து என்னடா வருது? -2 இன்ட்டு -16 - 14 ப்ளஸ் 3 இன்ட்டு -16 + 7. ஓகே. -33 ப்ளஸ்ஸு 40 என்ன வருது? 30 30 20 60 மைனஸ் 27. சரிங்களா? அப்போ என்ன வந்துருச்சு? 60 0 ஆயிடுச்சு. ரைட்டு. நெக்ஸ்ட்டு 1 இன்ட்டு பார்த்து பொறுமையாக 1 இன்ட்டு -6 இது எம்முக்குள்ளது. 1 இன்ட்டு -16 -14 -11 இன்ட்டு 2 - 6ன்னு வருது. ப்ளஸ் 3 இன்ட்டு பார்த்து 14 + 48 மெதுவாக மல்டிப்ளை பண்ணிப்பார். சரியா? மறந்துடாத. அப்போ என்ன ஆகுது? -30 44 + 44 4 6 + 44 அடுத்து ப்ளஸ் 186 அப்படின்ட்டு வருது. கழிச்சோம் அப்படின்னா என்ன வருது பார்? என்ன வருது? இது தப்பாக இருக்குது. இது எவ்வளவு? ஓகே, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சோம்னா 200 வருது. செகண்ட் ஒன். அதாவது டெல்டா எம்முக்கு. சரி, டெல்டா அடுத்து எண்ணுக்கு போவோம். டெல்டா எண்ணுக்கு மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க பொறுமையா. ரைட். டெல்டா எண்ணு 1 இன்ட்டு -7 + 16 -2 இன்ட்டு 14 + 48 ப்ளஸ் 11 இன்ட்டு 2 + 3. அப்போ இதை எடுத்தோம்னா 9 - 24 + 55. சரிங்களா? அப்போ ஈக்குவல் டு என்ன வருது? 124. சாரிடா, 124. அப்போ ஈக்குவல் டு -16 வருது. செப்பரேட் பண்ணி பார்த்தா. ஏன்னா இது வந்து 62 வரும்ல. ரைட். அப்போ இதில் எடுத்து போட்டோம்னா del L 0/delta 20. அப்போ எல்லுக்கு வந்தது நான் 0. del M என்ன இருக்குது? 200/20 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துருச்சு? 10. அடுத்து -60/20 3 2s are 6 -3. அப்போ 0 10 -3 அப்படின்னு அர்த்தம். இதுதான் எல்லுக்கு எம்முக்கு எண்ணுக்குரிய ஆன்சர். ஓகே.
குட். நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்க, ஒரே ஒரு சம் இருக்குது, அதையும் ஃபினிஷிங் பண்ணிடுவோம். 8th சம். குட். 8th சம்மில் வந்து ஏபிசிஆர் யூனிட் வெக்டார்னு கொடுத்துட்டு, இம்பார்ட்டன்ட் சம்டா தம்பி, இது 3 மார்க்கில் வரும். ஓகே, குட். இம்பார்ட்டன்ட் சம். லெட் ஏ வெக்டார் ஏ கேப் பி கேப் சி கேப் ஆர் யூனிட் வெக்டார்ஸ்னு அர்த்தம். சரியா? அப்படின்னா அதோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1ன்னு அர்த்தம். சரியா? சரி. ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு சி அப்படின்னா ஏக்கு பெர்பெண்டிகுலர் பேரலல்னு சொன்னோம்னா ஏ கிராஸ் பி பேரலல் டு சி அப்படின்னா ஏக்கு பெர்பெண்டிகுலர் ரெண்டுக்குமே அது பெர்பெண்டிகுலராக வந்துடும். சரி தானே சொல்கிறது? சரி, கிவன் என்னென்ன கொடுத்துருக்குன்னு ஆரம்பிப்போம். பொறுமையாக நிதானமாக பார்த்துக்கோ. ஏ கேப் பி கேப் சி கேப் ஆர் யூனிட் வெக்டார்ஸ்னு கொடுத்துருக்கு, அலகு வெக்டர்கள் அப்படின்ட்டு. அப்போ அதோடைய மேக்னிடியூடு மாடுலஸ் வந்து 1ன்னு அர்த்தம். எண்ணளவு யூனிட் வெக்டார்னு கொடுத்துட்டாலே அதோடைய வேல்யூ வந்து 1 அப்படின்னு அர்த்தம். சரி, கிவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஏ கிராஸ் பி கிராஸ் சி ஈக்குவல் டு 1/2 பி கேப் அப்படின்னு கொடுத்துருக்கு. இல்லை 1/2 வெக்டார்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஏதாவது ஒன்றா ஃபாலோ பண்ணிக்க, மாற்றி மாற்றி எழுதிடாமல். ரைட். இதில் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி கணக்கை கொண்டு வர்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சில விஷயங்கள் நோட் பண்ணிக்கோ. என்ன நோட் பண்ணிக்கோ அப்படின்னா ஏ கிராஸ் பி பேரலல் டு சி அப்படின்னா ஏ வந்து பெர்பெண்டிகுலர் டு சி, அதே மாதிரி பியும் பெர்பெண்டிகுலர் டு என்னது சி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். சி வெக்டாருக்கு ரெண்டுமே காமன். புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. ரெண்டுமே என்னது காமன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் இங்கே புத்திசாலித்தனம். ஏ வெக்டார். ரைட்டு. அப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். என்ன ஸ்டெப்பு போகிறோம் அப்படின்னா இங்கே இதை ஃபஸ்ட்டு வெளியில் எடுப்பாங்க கான்செப்ட் படி, ட்ரிபிள் ப்ராடக்ட் வெக்டார் படி. அப்போ ஏ டாட் சி இன்ட்டு பி மைனஸ் ஏ டாட் பி இன்ட்டு சி ஈக்குவல் டு 1/2 பி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ரைட். கேப் போடுறனா கேப் போட்டுக்க. உனக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறியோ ஃபாலோ பண்ணிக்க, ஒரே இதாக ஃபாலோ பண்ணிக்க. ரைட். இப்போ எனக்கு நாங்கள் ஓல்டு வாத்தியாரனால டக்கு டக்குன்னு கை மாறுது, வெக்டர்னே. கேப் இப்போ உள்ள நியூஸ் லெவல்ஸில் தானே போட்டுட்ருக்காங்க அழகு வெக்டர்ஸ்னு, அதனால் மாறியா இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்து உனக்கு நீ எப்பவும் போடுற மாதிரி உனக்கு விருப்பப்படி ஒரே இதை ஃபார்மெட் ஃபாலோ பண்ணிக்க. இப்போ டாட்டுக்கு வந்து உள்ள கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஏ டாட் பின்னு ஒன்று போடுவோம்ல ஃபஸ்ட்டில் 11th மாடலஸ் ஏ மாடலஸ் பி என்ன தீட்டா போடுவோம், காஸ் தீட்டான்னு போடுவோம். அப்போ மாடலஸ் ஏ மாடலஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிட்டு இன்ட்டு பி வெக்டார் அப்படின்னு அர்த்தம் மைனஸ். அதே மாதிரி மாடலஸ் ஏ மாடலஸ் பி, சாரி இதில் சியாடா, இதில் சி பார்த்துக்கோ, சி இதில் பி காஸ் தீட்டா இன்ட்டு சி வெக்டார் ஈக்குவல் டு 1/2 பி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ எடுப்போம். யூனிட் வெக்டார்னு சொன்னால் 2 1 ஆயிரும். இப்போ காஸ் தீட்டாக்கு போடணும். காஸ் தீட்டாக்கு போடையில் என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். தீட்டா 1 தீட்டா 2ன்னு வச்சுக்கிறோமா? சரி, இது யூனிட் வெக்டார் 1, இது யூனிட் வெக்டார் 1. காஸ் ஆங்கிள் வந்து தீட்டா 1ன்னு வச்சுக்கோ. ஒரு இதை பி வெக்டார், ஒரு இதை வந்து இல்லை ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிட்டாலும் சரி 1 மாடுலஸ்க்கு 1, காஸ் தீட்டா 2ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி பீட்டான்னு வச்சுக்கிட்டாலும் சரி 1/2 பி வெக்டார் தனித்தனியாக எடுத்துக்கோ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ என்ன வந்துடும், காஸ் தீட்டா 1 பி கேப் பி வெக்டார் அப்படின்னு வந்துடும் மைனஸ் காஸ் தீட்டா 2 சி வெக்டார்னு வந்துடும் ஈக்குவல் டு 1/2 பி வெக்டார்னு வந்துடும். புரியுதான்னு பார்த்துக்கோ, 1/2 பி வெக்டார்னு வந்துடும். சரி, இப்போ நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்றது தான் இங்கே கணக்கு. தீட்டா 1 தீட்டா 2 அப்படின்றதுக்கு என்ன வரும் அப்படின்னு, தீட்டா 2க்கு என்ன வரும், ஏ கிராஸ் பி என்ன வரும் அப்படின்றது மாதிரி யோசிக்கணும். ஏ கிராஸ் பி அப்படின்னு அர்த்தம். ஏ கிராஸ் தீட்டா 2ன்றது வந்து ஏக்கும் பிக்கும் உள்ளது, சரிதானே? தீட்டா 2ன்றது ஏக்கும் பிக்கும் உள்ளது.
ஏக்கும் பிக்கும் உள்ளது. சரி, அப்போ கொடுத்தது வந்து இப்படி கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா ஏ வெக்டார் கிராஸ் பி கிராஸ் சின்னு கொடுத்துருக்கனால ஈக்குவல் டு 1/2 பி அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த ஏ வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார்னு அர்த்தம். அதே மாதிரி இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு என்னது பி வெக்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது ரெண்டும் பெர்பெண்டிகுலர்னு சொன்னோம்னா தீட்டா வந்து என்ன செஞ்சிடும் 90 டிகிரின்னு அர்த்தம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி இந்த ஏபிக்கு தீட்டா 2 போட்டோம்னா தீட்டா 2 இதுக்கு ஆன்சர் வந்து இதுக்கு நம்பர் வந்து 90 டிகிரி போடணும். சரியா சொல்கிறது? எந்த இதுக்கு தீட்டா 2க்கு, சாரி சிக்கு போட்டேனா, இதுக்கு போடையில் கரெக்டாக கவனித்து போட்டுக்க. காஸ் 90 டிகிரி இன்ட்டு என்னது சி வெக்டார் அப்படின்னு போடுறேன். புரியுதா? இந்த இடத்த பார்த்து கிவன் கொடுத்தான்ல, இது ரெண்டும் இப்படி கம்பேர் பண்ணையில் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். எந்த வெக்டாருக்கு? பி வெக்டாருக்கு. அப்போ பி வெக்டாருக்குன்னா ஏ டாட் பிசி ஈக்குவல் டு 0னா தீட்டா வந்து 90 டிகிரி தானே பெர்பெண்டிகுலர்னா, ரைட். அப்போ காஸ் 90 வந்து 0 ஆயிரும். அப்போ காஸ் தீட்டா 1 பி வெக்டார் ஈக்குவல் டு 1/2 பி வெக்டார் ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா காஸ் தீட்டா 1 ஈக்குவல் டு 1/2. அப்போ தீட்டா 1 ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. அப்போ காஸ் வரிசையில் எந்த ஆங்கிளுக்கு 1/2 டிகிரி வரும்னா 60 டிகிரிக்கு. 60 டிகிரின்றது π/3 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுதான் என்னுடைய ஆன்சர். எது ரெண்டுக்கும்? இது ரெண்டுக்கும். எது ரெண்டுக்கும்? இது ரெண்டுக்கும். ஆங்கிள் பிட்வீன், தேர்ஃபோர் ஆங்கிள் பிட்வீன் ஏ அண்ட் சி இஸ் π/3 அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பாரு. ஏ கிராஸ் பிக்கு வந்து பெர்பெண்டிகுலர்னு சொன்னால் தீட்டா 90 டிகிரி கொடுத்து 0 ஆக்கிட்டேன். நமக்கு ஃபைன் பண்ணது இந்த சைடில் உள்ள ஏ கிராஸ் சிக்கு, அதாவது தீட்டா 1க்கு. சரியா சொல்கிறது? பார்த்துக்கோ, மறந்துடாத. குட். இதோட நான் இன்னைக்கு ஒர்க்கை முடிக்கிறேன். ஸோ பார்த்துக்கோ, டைம் வந்து இதிலே ஓடுமே பார்த்துக்க. 12:33 12:30 ஆச்சு. சரி, அப்போ இதை நாளைக்கு பார்க்குற மாதிரி பார்த்துக்குறோம். ஓகே, கவனமாக நிதானமாக நிறுத்தி சொல்கிற சென்டென்ஸை பார்த்து பொறுமையாக கேட்டுப்பார். எழுதி பார்க்கணும். எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதை நல்லா படிக்கிறாள். அதுதான் இங்கே இது திறமை நம்மளுக்கு. ஓகேயா? ஆமாம், பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக பாரு. என்னென்ன சொல்கிறோம், நோட் ஹிண்ட் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்றத பார்த்துக்கோ. என்ன மறந்துடாத. 2 காமனாக இருக்கிற வெக்டர் வந்து அடுத்த 2 வெக்டருக்கு கண்டுபிடிக்கிறோம்ல, ஏக்கும் பிக்கும் உள்ள கிராஸுக்கு பேரலாக அமைஞ்சிருன்னு சொல்லுவாங்க. சரி, அதே மாதிரி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு லாம்டா பி வெக்டார் அப்படின்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஏ டாட் பி ஈக்குவல் டு 0னா ஏபி பெர்பெண்டிகுலர் சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு அந்த 0ன்னு சொன்னால் பேரலல். ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு லாம்டா அந்த மாதிரி இதை சொன்னோம்னா உனக்கு உள்ளது பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். சரியா சொல்கிறது? அதனால் சில விஷயங்களை வந்து மறந்துடாமல் நிதானமாக பார்த்துக்கோ. குட். தேங்க்யூ.